ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மத்தேயு 27:42 இப்படி சொல்லுகிறது: மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்களால், வேதபாரகர்களால், மூப்பர்களால் பரியாசம் பண்ணப்படுகிறார். என்னமா இருக்கும்போது தான் தான் பெரிய ராஜா, தான் தான் பெரிய தேவகுமாரன்னு சொல்லிட்டு அலைஞ்சான் ஐயா. அவரு திறமை உள்ளவராக இருந்தா, அவ்வளோ வல்லமை உள்ளவராக இருந்தா, இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டுமே அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிலர் இப்படி ஜெபம் பண்ணுவார்கள்: ஆண்டவரே, நீர் ஒரு உண்மையான தெய்வமாக இருந்தால் என்னை இதில் விடுவிக்கணும், நான் அதிலிருந்து நான் உண்மை பின்பற்றுவேன். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, அவர்தான் உண்மை உள்ளவர். நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, அவர் ரட்சிக்க திராணி உள்ளவர். அவர் தன்னை மாத்திரமல்ல, தன்னை சார்ந்திருக்கிறவர்களையும் அவர் ரட்சிக்கக்கூடியவர். அந்த ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. ஆனால் இந்த பாடுகள் ஏன் அவருக்கு? இந்த பாடுகளின் ஊடே அவர் கடந்து வரணும் என்பது தேவ நீதியாக இருந்தது. இந்த பாடுகளின் மூலமாகத்தான் நமக்கு ஒரு மீட்பு, மெய் சமாதானம், இதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருந்ததனால தான் ஆண்டவர் இந்த காரியத்திற்கு அவரை அனுமதித்தார். இயேசு கிறிஸ்துவும் இதுதான் என்னுடைய வழி என்பதை அறிந்து கொண்டு தன்னை பாடுபடுத்தப்படுவதற்கு அவர் இடம் கொடுத்தார். தேவ சித்தம் இருந்ததனால தான் இந்த அனுமதிகள், இந்த காரியங்களை செய்வதற்கு அவர் ஒப்புக்கொண்டார். அவர் ரட்சிக்க திராணி இல்லாதவர் அல்ல, தப்பா நினைக்காண்டார். அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். அவர் மேலானவர், சகல அதிகாரம் உள்ளவர், சர்வ மகிமைக்கும் அவர் பாத்திரர். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீ சகலத்துக்கும் காரணர் என்பதை எல்லாவற்றிலும் நாங்கள் புரிந்து வாழ எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.